அப்படின்னா பயிற்சி 9.8 பயிற்சி 9.8 இருக்கக்கூடிய ஒவ்வொரு கேள்விகளுக்கும் ஸ்மார்ட் டெஸ்ட் பதிலளிக்க போறோம். வீடியோக்குள்ள போலாம். சோ முதல் கேள்வி என்ன கொடுத்திருக்காங்க? 3x minus 2y plus 6 equal to 0 ன்னு ஒரு சமன்பாடு கொடுத்திருக்காங்க. கொடுத்துட்டு x equal to minus 3, x equal to 1 மற்றும் x அச்சு ஆகியவற்றால் அடைபடும் அரங்கத்தின் பரப்பை காண்க. சோ இந்த சமன்பாடு x equal to minus 3, x equal to 1 மற்றும் x அச்சு இதால அடைபடும் அரங்கத்தோட பரப்பு எவ்வளவு இருக்குன்னு கண்டுபிடிங்கன்னு சொல்லிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம அந்த சமன்பாடு எடுத்துக்கலாம். சோ சமன்பாடு என்ன கொடுத்திருக்காங்க? 3x minus 2y plus 6 equal to 0 இல்லைங்களா? இதுதான் சமன்பாடு கொடுத்திருக்காங்க. சோ இந்த சமன்பாடுல x equal to 0, y equal to 0 போட்டா நமக்கு ரெண்டு புள்ளிகள் கிடைக்கும். சோ அதை வச்சு நமக்கு ஒரு ஹிண்ட் இருக்கு இல்லைங்களா? சரி, ஃபர்ஸ்ட் நம்ம x equal to 0 போடலாம். அப்போ எப்படி இருக்கும்? 3 into 0 ஃபர்ஸ்ட் x க்கு 0 போடலாம், அப்புறம் y க்கு 0 போடலாம். x க்கு 0 போட்டா என்ன ஆகும்? 3 into 0 minus 2y plus 6 equal to 0. So 3 into 0 is 0. So minus 2y plus 6 equal to 0. So minus 2y plus 6 வெளியே போச்சுன்னா minus 6. Minus 6. Minus minus போயிடும். So y equal to 6 by 2 வரும் இல்லைங்களா? So 2 one time, 2 3 times. So y equal to 3. புரிஞ்சுதுங்களா? சரி, அடுத்தது y equal to 0 போடுங்க. y equal to 0 போட்டீங்கன்னா 3x minus 2 into 0 plus 6 equal to 0. So 3x plus 6 equal to 0. 3x equal to plus 6 வெளியே போச்சுன்னா minus 6. So இப்போ x equal to minus 6 by 3. 3 one time, 3 2 time. இப்போ x equal to minus 2. x equal to என்ன கிடைச்சிருக்குங்க? minus 2. y க்கு பதிலா 0 போட்டோம்னா, சோ அப்போ x க்கு 0 போட்டோம்னா y வந்து 3 கிடைக்குது, y க்கு 0 போட்டோம்னா x வந்து minus 2 கிடைக்குது. சோ இப்போ வரைபடம் போட்டுறலாங்களா? சோ வரைபடம் போட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் x அச்சு போட்டுக்கலாம். x அச்சு, y அச்சு, x அச்சு, y அச்சு போட்டாச்சு. புரிஞ்சுதுங்களா? சரி, இப்போ x க்கு 0, y க்கு 3 பண்ணணும். x க்கு 0, y க்கு 3. 1 2 3 இங்க இருக்கு. x க்கு 0, y க்கு 3. அடுத்தது minus 2, 0. 0 1 minus 2 minus 1 minus 2 minus 2, 0 னா இங்க வரும். minus 2, 0. இப்போ கோட் எப்படி வருங்க? இது கொஞ்சம் தள்ளி போட்டுக்கலாம். கோடு வர்றதுக்கு சௌரியமா இருக்கும். இப்படி வரும் இல்லையா? சரி, இப்போ இன்னொன்னு கொடுத்திருக்காங்க. x equal to minus 3 ன்னு கொடுத்திருக்காங்க. x equal to minus 3 னா இது minus 2, minus 3 னா இங்க இருக்கும். இது என்னது? x equal to minus 3. அடுத்தது x equal to 1 கொடுத்திருக்காங்க. x equal to 1 னா இங்க இருக்குங்க. So x equal to 1. இதான் x equal to 1. அடுத்தது x அச்சு, x அச்சுனா y equal to 0. So y equal to 0. அப்போ இதில் அடைபடும் பகுதியை கேட்டிருக்காங்க. இதுல அடைபடும் பகுதி கேட்டிருக்காங்க. புரிஞ்சுதுங்களா? சோ இதுக்குள்ள அடைபடும் பகுதி, அதுக்கப்புறம் இந்த கோட்லயும் அடைபடும் பகுதி, இது மட்டும் கேட்டிருக்காங்க. சோ அப்ப இதுக்கு எப்படி எடுக்கலாம்? இது இந்த பக்கம் இருக்கிறதுக்கு நம்ம மேல x அச்சுக்கும் மேல இருக்கிற இதை எடுத்து போட்டுக்கலாம். சோ இதை எடுக்கும் போது x அச்சுக்கும் கீழே இருக்கிறத எடுத்து போட்டுக்கலாம். சோ நம்ம ஃபர்ஸ்ட் அதையே பரப்பளவு எப்படி பிரிச்சுக்கலாங்க? ரெண்டா பிரிச்சுக்கலாம். சோ பரப்பளவை நம்ம எப்பவுமே ஏந்தா வச்சுப்போம், அது ரெண்டா பிரிச்சுக்கலாம். முதல் ஒண்ணு பிளஸ் ரெண்டாவது ஒண்ணா பிரிச்சுக்கலாம். ஒண்ணு வந்து x அச்சுக்கு மேல இருக்கிறத எடுத்துக்கலாம், இன்னொன்னு x அச்சு கீழே இருக்கிறத எடுத்துக்கலாம். சரிங்களா? சோ x அச்சுக்கு மேல இருக்கிறது என்ன? இதுதான் வரும். x அச்சுக்கு மேலனா இதுதான் வரும். இது எப்படி எடுத்துக்கலாம்? x அச்சுக்கு மேலனா இதான் வரும். இதுல பாருங்க, இது வந்து -3, இது -2, இது 0, இது வந்து 1. சோ நீங்க -3 to -2க்கும் -2 to 1 எடுத்துக்கலாம். சரிங்களா? சரி, இப்போ -3 to -2ங்கிறது என்னங்க? -3ல இருந்து
-2 அப்படிங்கிறது என்ன? எக்ஸ் அச்சுக்கு கீழே இருக்கிறது. எக்ஸ் அச்சுக்கு கீழேனா இங்க dx, இங்க y, கீழேனா மைனஸ். புரிஞ்சுதுங்களா? சரி, அடுத்தது பாருங்க -2 to 1. -2 to 1ங்கிறது என்னது? மேல இருக்கிறது. சோ அப்ப -2 to 1ங்கிறது மேல இருக்கிறது, எக்ஸ் அச்சுக்கு மேல இருக்கிறது. அப்போ dx, எக்ஸ் அச்சுக்கு மேல இருக்கிறது dx, இங்க y. புரிஞ்சுதுங்களா? சரி, இப்போ எப்படி எழுதிக்கலாம்? மைனஸ் இன்டெகிரல் -3 to 2 -2 -3 to -2 y. y என்னங்க? அதாவது ஃபர்ஸ்ட் இந்த -3 ல இருந்து -2 குள்ள இருக்கிற y பார்க்கணும். -3 ல இருந்து -2 குள்ள என்ன y இருக்குன்னு பார்க்கணும். சோ இதுக்குள்ள என்ன வரும்? ஒரே ஒரு சமன்பாடு தான் இருக்கு. அந்த சமன்பாடுவே நம்ம திருப்பி திருப்பி எழுதிக்கணும். சோ y க்கு மாத்திக்கலாம். சோ அது y க்கு மாத்தணும்னா 3x - 2y plus 6. இந்த ஒரே சமன்பாடை வச்சுதான் இந்த ரெண்டு பகுதியுமே நமக்கு கிடைச்சது. இந்த பகுதி ஆகட்டும், இந்த பகுதி ஆகட்டும், இந்த ஒரே சமன்பாடை வச்சுதான் கிடைச்சது. சோ இந்த ஒரே சமன்பாடுல y க்கு என்ன வரும்னு பாத்துக்கலாம். -2y plus 6 equal to plus 3x அந்த பக்கம் போச்சுன்னா -3x. இப்போ -2y equal to -3x plus 6 அந்த பக்கம் போச்சுன்னா -6. -2y equal to minus பொறுக்கி வெளியே எடுத்துக்கலாங்க. சோ 3x plus 6. மைனஸ் மைனஸ் போயிடும். சோ அப்போ y equal to 3x by 2 ஒன்னு plus 6 by 2 ஒன்னு வருங்களா? 3x by 2 ஒன்னு 6 by 2 ஒன்னு. இப்போ y கிடைச்சிச்சா? சோ இந்த y தான் இங்க போட போறோம். சோ இங்க y போட்டோம்னா என்ன ஆகும்? 3x by 2 plus 6 by 2. 3x by 2 plus 6 by 2 dx. அடுத்தது -2 to 1 3x by 2 plus 6 by 2 dx. சரிங்களா? சோ இப்போ x பொறுத்து தொகுத்தரலாமா? வாங்க. சோ மைனஸை வெளியே வச்சுக்கலாம். x பொறுத்து பண்ணோம்னா என்ன ஆகும்? தொகுத்தோம்னா 3x² by இங்க படியில என்ன இருக்கோ அது அப்படியே கீழே வந்துரும். இங்க ஏற்கனவே ஒரு 2 இருக்கு, அந்த பெருக்கல்ல எழுதிக்கலாம். புரிஞ்சுதுங்களா? சரி, plus 6x by 2 இங்க படியில 1 தான். சோ கீழே 1 பெருக்கினாலும் பெருக்கலினாலும் 1 தான் இல்லைங்களா? சரி, மேலெல்லை இப்போ வந்து தொகுத்தாச்சு. கீழெல்லை மேலெல்லை போட்டலாம். அதுக்கப்புறம் மேலெல்லை கீழெல்லை பயன்படுத்திக்கலாம். இப்போ போடுறது மட்டும் பிளஸ் இது அதே மாதிரி தொகுத்துக்கோங்க. தொகுத்தீங்கன்னா என்ன வரும்? 3x² by 2. இந்த படியில இருக்க 2 வந்துருச்சு. ஏற்கனவே கீழே ஒரு 2 இருக்கு, அந்த 2 இப்போ போட்டுக்க போறோம். புரிஞ்சுதுங்களா? பிளஸ் 6x by 2 தொகுத்தோம்னா கீழெல்லை மேலெல்லை போட்டாச்சு. புரிஞ்சுதுங்களா? சரி, இது -2. சரிங்களா? இப்போ மேலெல்லை மைனஸ் கீழெல்லை பயன்படுத்திடலாமா? வாங்க. சோ இப்போ மேலெல்லை மைனஸ் கீழெல்லை பயன்படுத்தணும் அப்படின்னா எப்படி இருக்கும்? -3x² மேலெல்லை போட்டோம்னா -2 the whole square plus 4 ஆயிடும் இல்லைங்களா? சோ -2 the whole square plus 4 ஆயிடும். சோ அப்ப 3 into 4 by 4 plus -12. 6 2s are -12 by 2 மைனஸ் கீழெல்லை மேலெல்லை போட்டாச்சு. மைனஸ் கீழெல்லை கீழெல்லை போட்டோம்னா -3² 9 9 3s are 27 by 4. அடுத்தது -3 -18 by 2. இங்க 3 போட்டீங்கன்னா -3 போட்டீங்கன்னா -18 by 2 வந்துரும். மேலெல்லை மைனஸ் கீழெல்லை போட்டாச்சு. பிளஸ் அங்கேயும் மேலெல்லை மைனஸ் கீழெல்லை போட்டலாம். மேலெல்லை போட்டீங்கன்னா 3 by 4 வந்துரும். பிளஸ் 6 by 2 மைனஸ் கீழெல்லை கீழெல்லை போட்டோம்னா -2 இங்க போட்டீங்கன்னா பிளஸ் 4 4 3s are 12 by 4 பிளஸ் 6 into -2 -12 by 2. புரிஞ்சுதுங்களா? சரி, இப்போ -4 3 4s are 12 by 4 -12 by 2 27 by 4 -18 by 2 பிளஸ் இது எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா ஜஸ்ட் அப்படியே இதை கட் பண்ணி எழுதிக்கோங்க. 2 6 are 12, இது 2 9s are 18. இங்க டைரக்டா கூட நீங்க எழுதிக்கலாம். 6 ன்னு எழுதிக்கோங்க, இங்க 9 எழுதிக்கோங்க. அடுத்தது
2 3s are 6, 2 6 are 12. So 3 by 4 plus 3 minus 12 by 4 minus 6. புரிஞ்சுதுங்களா? சரி, இப்போ இதெல்லாம் பண்ணும்போது என்ன கிடைக்கும்? மைனஸ் ஆஃப், கவனிங்க. So 4 5s are 20, 4 6 are 24. So 12 minus 24 by 4. 12 minus 24 by 4. அடுத்தது minus of 27 minus 4 9s are 36. So 27 minus 36 by 4 plus அடுத்தது 4 3s are 12. 12 plus 3 15 by 4. அடுத்தது minus 4 5s are 24, 6 are 24 minus 12 minus 24 by 12 minus 4 5s are 24, 6 are 24 by 4. அவ்வளவுதான். புரிஞ்சுதுங்களா? சரி, அடுத்தது minus of 12 minus 24 minus 12 by 4. 36ல 27 போச்சுனா 16 2 0. 16ல 7 போச்சுனா 9. புரிஞ்சுதுங்களா? ஓகே. சோ இப்போ எவ்வளவு ஒரு பேலன்ஸ்? 9. சோ 9 minus 9 by 4 ன்னு வரும். வருங்களா? minus 9 by 4 ன்னு வரும். plus 15 by 4. இங்க minus 12, இங்க வரும்போது plus 12 by 4 ன்னு வந்துரும். So minus of minus 12 by 4 plus 9 by 4 plus 15 by 4 plus 12 by 4. புரிஞ்சுதுங்களா? So இத மைனஸ் ஆல பெருக்கிட்டோம்னா 12 by 4 minus 9 by 4. இங்க நடுவுல plus தான் வந்துட்டு இருக்கு. So plus 15 by 4 plus 12 by 4. 4 பொதுவா எடுத்துட்டீங்கன்னா 12 plus 12 24. 12 plus 12 24. 24 plus 15 5 4 9 3 39. 39 minus 9 30. So 30 by 4 ன்னு வரும். So 30 by 4 cancel பண்ணீங்கன்னா 2 2s are 4, 2 1s are 2, 2 5s are 10. 15 by 2. So which is equal to 15 by 2. So இதுதான் மொத்த பரப்பு. புரிஞ்சுதுங்களா? மொத்த பரப்பு எவ்வளோ? 15 by 2. புரிஞ்சுதுங்களா? சரி, அடுத்த கேள்வி. பயிற்சி 9.8ல இரண்டாவது கேள்வி என்ன கொடுத்திருக்காங்க? 2x minus y plus 1 equal to 0 ன்னு ஒரு சமன்பாடு கொடுத்துட்டு y equal to minus 1, y equal to 3 மற்றும் y அச்சு ஆகியவற்றால் அடைபடும் அரங்கத்தின் பரப்பை காண்க. சோ இது எல்லாத்தாலையும் அடையப்படும் அரங்கத்தோட பரப்பு கேட்டிருக்காங்க. சோ வழக்கம் போலதாங்க. சோ இந்த சமன்பாடு ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம். எடுத்து எக்ஸுக்கு 0 போட்டு ஒய்யோட புள்ளி என்னன்னு கண்டுபிடிக்கலாம். ஒய்க்கு 0 போட்டு எக்ஸோட புள்ளி என்னன்னு கண்டுபிடிக்கலாம். ரெண்டையும் கொண்டு போய் அச்சுல போட்டு சோ எதை நம்ம எந்த அரங்கத்தை எப்படி நம்ம எடுக்கிறதுங்கிறத பார்க்கலாம் வரைபடம் மூலியமா. சரிங்களா? சரிங்க, ஃபர்ஸ்ட் அந்த சமன்பாடு எடுத்துக்கலாம். சமன்பாடு என்ன கொடுத்திருக்காங்க? 2x minus y plus 1 equal to 0 ன்னு கொடுத்திருக்காங்க. plus 1 equal to 0. புரிஞ்சுதுங்களா? சரி, இப்போ xக்கு பதிலா yக்கு பதிலா 0 போட போறோம். ஃபர்ஸ்ட் xக்கு பதிலா 0 போடலாம், அப்புறம் yக்கு பதிலா 0 போடலாம். xக்கு பதிலா 0 போட்டா என்ன ஆகுங்க? 2 into 0 minus y plus 1 equal to 0. 2 into 0 0 minus y plus 1 equal to 0. minus y plus 1 வெளியே போச்சுனா minus 1. so which is equal to minus 1. so minus minus போயிடும். அப்போ y equal to 1. புரிஞ்சுதுங்களா? so y equal to 1. அடுத்தது yக்கு பதிலா 0 போடுறோம். yக்கு பதிலா 0 போட்டோம்னா 2x minus 0 plus 1 equal to 0. so 2x plus 1 வெளியே போச்சுனா minus 1. so x equal to minus 1 by 2. புரிஞ்சுதுங்களா? so இப்போ xக்கு என்ன? minus 1 by 2. ஏதாவது சந்தேகம் இருக்குங்களா? சரி, இப்போ xக்கு minus 1 by 2 கிடைச்சிருக்கு, yக்கு என்ன கிடைச்சிருக்கு? 1 கிடைச்சிருக்கு. so இப்போ இதை எப்படி எடுத்துக்கலாங்க? minus 1 by 2 னா என்ன? 0.5. so minus 0.5. ஓகே, so இதை நம்ம வரைபடம் மூலியமா போடலாம். so first x அச்சு y அச்சு எடுத்தாச்சு. இது x அச்சு,
இது y அச்சு. புள்ளிகள் பாருங்களேன். என்னென்ன கொடுத்திருக்காங்க? x 0னா y1, x 0னா y1. அடுத்தது -1/2 -0.5, 0 -0.5. இது 1, இது 0.5. 0.5, 0 -0.5. அதனால இந்த சைடு -1/2, 0. இப்ப எப்படி போகுங்க? இப்படி போகும் இல்லைங்களா? சரி, இப்போ ரெண்டு புள்ளிகள் கொடுத்திருக்காங்க. y = -1, y = 3. y = -1 எங்க வரும்? இங்க வரும். y = -1 இல்லையா? இங்க வரும். y = -1 இங்க வரும். சோ அப்போ y = -1. இந்த கோட் என்ன? y = -1. அடுத்தது என்ன கொடுத்திருக்காங்க? y = 3 னு கொடுத்திருக்காங்க. +3. +3னா இது 1 2 3. சோ இது வந்து y = 3. சரிங்களா? சோ இப்ப எந்த இது கேட்டிருக்காங்க? இதுக்கும் இதுக்கும் நடுவுல இருக்கக்கூடிய அரங்கம் y அச்சுக்கும். சோ நடுவுல இருக்கக்கூடிய அரங்கம்னா இந்த பகுதி கேட்டிருக்காங்க, இந்த பகுதி கேட்டிருக்காங்க. இந்த ரெண்டும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சோ இது ரெண்டும் வேணும்னா ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா y அச்சுக்கு வலப்பக்கம், ஒண்ணு வந்து y அச்சுக்கு இடது பக்கம். சோ வலப்பக்கம் ஒண்ணு இருக்கு, இடது பக்கம் ஒண்ணு இருக்கு. சோ ரெண்டுலயுமே நம்ம எடுத்துக்கலாம். சோ அப்ப இந்த இடத்துல 2 வரும். சோ இது வந்து 3, இது வந்து 1, y வந்து 1. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா y வந்து -1 இல்லையா? சோ அப்ப -1 to 1 1, 1 to 3 1 எடுத்துக்கலாம். சோ அப்போ பரப்பளவு அப்படிங்கிறது 2. என்னென்ன? -1 to 1, 1 to 3 1. சோ 2 பரப்பளவு எடுத்துக்க போறோம். நல்லா கவனிங்க. y அச்சை பொறுத்து இருக்கு. பரப்பளவு எதை பொறுத்து இருக்கு? y அச்சை பொறுத்து இருக்கு. ஒன்னு y க்கு வலப்பக்கம், ஒன்னு y க்கு இடப்பக்கம். சோ இது வலப்பக்கம், இது இடப்பக்கம். சோ அப்படின்னா என்ன அர்த்தம்? dy dy. மிச்ச மீதி x. சரிங்களா? ஒண்ணு வந்து எந்த பக்கம் இருக்கு? இடது பக்கம் இருக்கு. அப்படின்னா y அச்சுக்கு இடது பக்கம் இருக்குன்னா மைனஸ், வலது பக்கம் இருக்குன்னா பிளஸ். பிரச்சனை இல்லை, பிளஸ் போட தேவையில்லை. வலது பக்கம் இருக்கு பிளஸ். இது வந்து -1 to 1. -1 to 1 தான் இடது பக்கம் இருக்கு. வலது பக்கம் 1, 3 இருக்கு. சோ 1 to 3. புரிஞ்சுதுங்களா? சரி, இப்போ சமன்பாடு என்ன? 2x - y + 1 = 0. இப்ப நமக்கு என்ன வேணும்? x க்கு வேணும். அப்ப x மட்டும் வச்சுட்டு மீதி அந்த பக்கம் கொண்டு போய்க்கலாம். சோ அப்ப 2x = -y அந்த பக்கம் போச்சுனா +y, +1 அந்த பக்கம் போச்சுனா -1. புரிஞ்சுதுங்களா? சரி, இப்போ x மட்டும் வேணும்னா y/2 - 1/2. 2 y க்கும் போகும், 1 க்கும் போகும். சோ அப்போ x = y/2 - 1/2. புரிஞ்சுதுங்களா? சரி, இப்போ x கண்டுபிடிச்சாச்சா? இந்த x கொண்டு போய் ரெண்டுலயும் போட்டுடலாம். சோ அப்ப என்ன வரும்? மைனஸ் இன்டெகிரல் -1 to 1. x க்கு பதிலா என்ன போட்டுக்கலாங்க? y/2 - 1/2. y/2 - 1/2 dy பிளஸ் இன்டெகிரல் 1 to 3. x க்கு பதிலா என்ன போட்டுக்கலாம்? y/2 - 1/2 dy. புரிஞ்சுதுங்களா? சரி, இதை தொகுத்தரலாம். சோ இதை தொகுத்தோம்னா என்ன கிடைக்கும்? மைனஸ் ஆஃப் y பண்ணோம்னா, y பொறுத்து y பண்ணோம்னா y² / 2 into 2 4 ஆயிடும். -y/2 -y/2. சோ தொகுத்தாச்சு. -1 to 1. அடுத்து பிளஸ் y பொறுத்து பண்ணோம்னா y² / 2 2 into 2 4 ஆயிடும். -y/2. எல்லைகள் 1ல இருந்து 3 வரைக்கும். புரிஞ்சுதுங்களா? எல்லைகள் 1ல இருந்து 3 வரைக்கும். அடுத்தது which is equal to minus of மேலெல்லை மைனஸ் கீழெல்லை. மேலெல்லை என்னங்க? 1/4 மைனஸ் கீழெல்லை என்ன? மேலெல்லை என்ன போடல, 1/2. மேலெல்லை போட்டாச்சு, மைனஸ் கீழெல்லை. மேலெல்லையில 1 தானே, சோ அதனால 1/4 மைனஸ் 1/2. மைனஸ் கீழெல்லை, கீழெல்லை போட்டோம்னா -1 the whole square 1 தான். சோ 1/4 minus 1/2.
அடுத்து -1 போடும்போது +1/2 ஆயிடும். இங்க -1 போடும்போது புரிஞ்சுதுங்களா? சோ yக்கு -1 போடும்போது ஏற்கனவே முன்னாடி ஒரு மைனஸ் இருக்கு, அப்ப -1/2 ஆயிடும். புரிஞ்சுதுங்களா? இந்த இடத்துல என்ன பண்ணிருக்கோங்கிறது. சரி, இப்ப மேலலை மைனஸ் கீழலை போட்டாச்சு. பிளஸ் அடுத்தது 3 போடணும். 3 ஸ்கொயர் 9, 9/4 -3/2. மேலலை போட்டாச்சு, மைனஸ் கீழலை. கீழலை போட்டோம்னா 1/4 -1/2. 1/4 -1/2. 1 2 3 அது போட்டாச்சு ஃபுல்லா. புரிஞ்சுதுங்களா? சரி, இப்போ minus of 1/4 -1/2 -1/4 -1/2 ஆயிடுமா? 1/4 -1/2 -1/4 -1/2 ஆயிடும். +1/4 -1/4 போயிடும். பிளஸ் இதுல எடுத்தோம் அப்படின்னா 9/4 -3/2 4 எடுத்துக்கலாமா? சோ 4 பொதுவா எடுத்துட்டோம்னா இதுல 4 பொதுவா எடுத்துக்கோங்க. அப்ப 9 மைனஸ் இது இன்டு 2, இது இன்டு 2. 3 2s are 6 -6 மைனஸ் ஆஃப் இங்கேயும் 4 எடுத்துக்கோங்க. 4 மைனஸ் 2 இன்டு 2 2. புரிஞ்சுதுங்களா? சரி, இப்போ -1/2 -1/2 எடுக்கணும். சோ மைனஸ் ஆஃப் கீழே 2 எடுத்துட்டோம் அப்படின்னா பொதுவா -1 -1 -2 கீழே பொதுவா எடுத்துட்டோம் 2 அப்படின்னா மேல -1 -1 ஆயிடும். சோ -1 -1 -2/2 பிளஸ் இங்க இந்த இடத்துல எடுத்தோம்னா என்ன வரும்? 9 - 6 3 3/4 9 - 6 3/4 -2/4. சோ அப்போ இது 1 ஆயிடும். சோ -2 +1 பிளஸ் கீழே 4 எடுத்தோம்னா 3 - 2 3 - 2 1. சோ 1 + 1/4. சோ இது சைடுல பண்ணோம்னா என்ன ஆகுங்க? 4 4 1s are 4. கரெக்டா? சின்னதா ஒரு மிஸ்டேக் பண்ணிருக்கோம். எங்க அப்படின்னா இங்க கவனிங்களா? சோ இங்க பாருங்க, இங்க 4 எடுக்கிறோம். 4 எடுக்கும்போது மேல 1 மைனஸ் இங்க 2 டைம்ஸ் பண்ணா 4 வரும், இங்கேயும் 2 டைம்ஸ் பண்ணா 4 வரும் இல்லையா? சோ அப்ப என்ன வரும்? 1 - 2ன்னு வரும். கரெக்டா? மேல 1 × 2 2 ஆயிடும். சோ 1 - 2 ஆயிடும். அப்ப -1/4ன்னு வரும். இந்த இடத்துல -1/4 மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் ஆயிடும். சோ பிளஸ் 1/4 3 + 1 4/4 4/4 1 ஆயிடும். சோ அப்ப என்ன ஆகும்? 1 + 1 1 + 1 2 1 + 1 2. அப்போ என்னோட மொத்த பரப்பு 2. புரிஞ்சுதுங்களா? சோ ஒண்ணு இல்ல, ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். அந்த மேல்நிலை மைனஸ் கீழ்நிலை போடுறத மட்டும் ரொம்ப கவனமா போடுங்க. சரிங்களா? இதுல நான் தெரியாம 1க்கு பதிலா 4 போட்டேன். சோ அதனால எனக்கு மிஸ்டேக் வந்துச்சு. சோ நீங்க மித்தபடி கரெக்டா போட்டீங்கன்னா கரெக்டா வந்துரும். சரியா? ஓகே, அடுத்தது பயிற்சி 9.8ல 3வது கேள்வி என்ன கொடுத்திருக்காங்க? வளைவரை 2 + x - x² + y = 0. x அச்சு x = -3 மற்றும் x = 3 ஆகியவற்றால் அடைபடும் அரங்கத்தின் பரப்பை காண்க. சோ ஒரு வளைவரை கொடுத்துட்டாங்க. சோ அந்த வளைவரை கொடுத்துட்டு அதுல x அச்சு x -3 x க்கு 3ன்னு கொடுத்திருக்காங்க. கொடுத்துட்டு ஆகியவற்றால் அடையப்படும் அரங்கத்தோட பரப்பை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. வழக்கம் போலதான். சோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த சமன்பாடு எடுத்துக்கலாம். 2 + x - x² + y = 0. சோ ஃபர்ஸ்ட் x க்கு பதிலா 0 போடலாங்க. அதுக்கப்புறம் y க்கு பதிலா 0 போடலாம். x க்கு 0 போட்டா என்ன ஆகும்? x க்கு 0 போட்டீங்கன்னா என்ன ஆகும்? 2 + 0 - 0 + y = 0. சோ அப்ப 2 + y = 0. y = +2 அந்த பக்கம் போனா -2. சரிங்களா? சோ y = -2. அடுத்தது y க்கு பதிலா 0 போடுறோம். y க்கு பதிலா 0 போட்டோம்னா என்ன ஆகும்? 2 + x - x² = 0. சோ இத எப்படி எழுதிக்கலாங்க?
minus x square plus x minus plus 2 equal to 0. minus ஆல பெருக்கணும்னா x square minus x minus 2 equal to 0. இல்லைங்களா? சரி, அப்ப x க்கு கொண்டு வந்தா என்ன ஆகும்? பெருக்குனா -2, கூட்டினா -1. 2 1s are 2. பெருக்குனா -2 வரணும். வந்துருமா? கூட்டினா -2 plus 1 1 வந்துரும். So அப்ப x minus 2 x plus 1 equal to 0. x minus 2 x plus 1 equal to 0. அப்ப x க்கு என்னெல்லாம் வரும்? x minus 2 equal to 0, x plus 1 equal to 0. -2 வெளியே போகும்போது +2. So அப்ப x equal to 2, x equal to -1. x க்கு 2 வரும் -1 வரும். புரிஞ்சுதுங்களா? So அப்ப x க்கு 2 -1 ரெண்டுமே வரும். So அப்போ 2, -1 ரெண்டுமே வரும். புரிஞ்சுதுங்களா? சரி, இப்போ இது எப்படி எழுதிக்கலாம்? x க்கு 0 போடும்போது y க்கு -2, y க்கு 0 போடும்போது x க்கு 2 வரும் -1 வரும். சோ அது தனியா எடுத்து எழுத வேணாம், இந்த பாக்ஸ்லயே விட்டுருங்க. சோ இப்போ நம்ம வரைபடம் போடலாம். சரிங்களா? சோ வேணா தனியா எடுத்து எழுதுறேன்னா எழுதிக்கலாம், இல்லனா தேவையில்லை. சோ இப்போ நம்ம வரைபடம் போடலாம். சோ வரைபடம் எப்படி இருக்கும் அப்படின்னா, x அச்சு y அச்சு போட்டாச்சு. இப்போ x க்கு 0 y க்கு -2, x க்கு 0 y க்கு -2. -2. அடுத்தது x க்கு 2 y க்கு 0, x க்கு 2 1 2 y க்கு 0. அடுத்தது x க்கு -1 y க்கு 0, x க்கு -1 y க்கு 0 போட்டாச்சு. இப்போ இது ஒரு வளைவரைன்னு சொல்லிருக்காங்க இல்லையா? சோ ஒரு வளைவரைன்னு சொல்லிருக்காங்க, வளைவரை போட்டுடலாம். போட்டாச்சு, வளைவரை போட்டாச்சு. இப்போ கோடு கொடுத்திருக்காங்க, x equal to -3 சொல்லிருக்காங்க. x equal to -3 னா இங்க வரும். இது வந்து x equal to -3. அடுத்தது x equal to +3, x equal to +3 னா இது 2 3 இங்க வரும். இதான் x equal to +3. சரிங்களா? சரி, இப்போ இதுல அடையப்படும் x அச்சு, இது y equal to 0. இதுல அடையப்படும் என்ன கேட்டிருக்காங்க? அரங்கத்தோட பரப்பு கேட்டிருக்காங்க. சோ இப்போ இப்படி வளைவு இப்படி போகுது, இதோட வளைவுனா இந்த கோடு இப்படி இருக்கும். இத கரெக்டா இத அளவுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க இப்படி. சரியா? சோ இத எப்படி கண்டுபிடிக்கலாம்? இந்த பகுதி கேட்டிருக்காங்க, இந்த பகுதி கேட்டிருக்காங்க, இந்த பகுதி கேட்டிருக்காங்க. புரிஞ்சுதுங்களா அவங்க எது கேட்டிருக்காங்கங்கிறது? சோ அப்ப இது எப்படி எடுக்கலாம்? x அச்சுக்கு மேல 2, x அச்சுக்கு கீழே 1. சோ அப்ப மேல 2ங்கும் போது எப்படி எடுத்துக்கலாம்? இது -3, இது -1, இது -1ல இருந்து இது வந்து 2, இது வந்து 2, இது 2ல இருந்து இது 3. புரிஞ்சுதுங்களா? சோ 3ஆ எடுத்துக்கலாம். இது வந்து -1, இது வந்து -3. இப்போ 3ஆ எடுத்தோம்னா எப்படி வரும்? -3 to -1 -1 to +2 +2 to +3. 3ஆ பிரிச்சுக்கலாம். 2 பாத்தீங்கன்னா x அச்சுக்கு மேல, 1 வந்து x அச்சுக்கு கீழ. சரிங்களா? சோ இப்படி 3ஆ பிரிச்சுக்கலாமா? சரி வாங்க. சோ 3ஆ பிரிச்சோம்னா நம்மளோட பரப்புங்கிறது 1 2 3 3ஆ பிரிச்சாச்சு. சரிங்களா? சரி, முதல்ல என்ன? -3 to -1, -3 to -1. அடுத்தது என்ன? -1 to 2, -1 to 2. அடுத்தது என்ன? 2 to 3, 2 to 3. புரிஞ்சுதுங்களா? சரி, சோ முதல்ல இருக்கிறது x அச்சுக்கு மேல, x அச்சுக்கு மேலனா x அச்சுக்கு மேலனா dx இங்க y. அடுத்தது x அச்சுக்கு கீழ, சோ x அச்சுக்கு கீழனா dx minus of y. அடுத்தது மூன்றாவது x அச்சுக்கு மேல, மேலனா x அச்சுக்கு மேலனா dx, மிச்சம் இருக்கிறது y plus தான். மேலனா plus, கீழனா மைனஸ்ங்கிறது நமக்கு தெளிவா தெரியும் இல்லைங்களா? சரி, இப்போ y எப்படி இருக்கும்னு சொல்லணும். சோ y எப்படி இருக்கும்னு சொல்றதுக்கு அந்த சமன்பாடு எடுக்கணும். சோ அந்த சமன்பாடு எடுத்துக்கலாமா? சோ அந்த சமன்பாடு என்ன கொடுத்திருக்காங்க? 2 plus x 2 plus x
minus x square plus y. கரெக்ட்டுங்களா? plus y equal to 0. So y மட்டும் நமக்கு வேணும். So y வேணும்னா மீதி அத்திதிக்கு அந்த பக்கம் போட்டுறலாம். So இப்போ y equal to plus 2 அங்க வந்துச்சுனா minus 2 plus x அங்க வந்துச்சுனா minus x plus minus x square அங்க வந்தா plus x square. So இது எப்படி எழுதிக்கலாங்க? y equal to x square minus x minus 2. புரிஞ்சுதுங்களா? x square minus x minus 2 எழுதிக்கலாம். ஓகேவா? சரி. புரிஞ்சுதுங்களா? சோ y க்கு பதிலா இத இங்க எழுதிக்க போறோம். சோ y க்கு பதிலா எழுதிக்க போறோம். y க்கு பதிலா எழுதிக்கலாமா? சோ இப்போ என்ன ஆகும்? -3 to -1 y க்கு பதிலா x square minus x minus 2 x square minus x minus 2 புரிஞ்சுதுங்களா? சரி dx plus minus இருக்கு சோ இங்க மைனஸே போட்டுடலாம். minus into plus, sorry, plus into minus, minus, so minus integral minus 1 to 2 y க்கு பதிலா x square minus x minus 2 dx plus integral 2 to 3 x square plus x, sorry, x square minus x minus 2 dx. புரிஞ்சுதுங்களா? சரி. இப்போ ஒவ்வொன்றையும் தொகையிட போறோம். சோ தொகையிடலாங்களா? வாங்க. சோ தொகையிட்டோம்னா என்ன கிடைக்கும்? x cube by 3 minus x square by 2. இங்க படியில என்ன வருதோ அது அப்படியே கீழே வந்துரும் தொகையிடும் போது. அடுத்தது minus 2x. எல்லை minus 3 to minus 1. minus 3 to minus 1. அடுத்தது minus of. அடுத்ததுக்கு பண்ணும்போது அதே மாதிரி தான். x cube by 3 minus x square by 2. ஒரு x வந்து சேரும்போது x square by 2. அடுத்தது minus 2x. எல்லைகள் என்னென்ன? minus 1 to 2. புரிஞ்சுதுங்களா? minus 1 to 2. அடுத்தது plus x cube by 3 minus x square by 2. அடுத்தது minus 2x. 2 to 3. எல்லைகள் 2 to 3. புரிஞ்சுதுங்களா? சரி. இப்ப மேலெல்லை மைனஸ் கீழெல்லை போடலாமா? சோ 1க்கு போடலாம். ஃபர்ஸ்ட் வாங்க. மேலெல்லை போடலாம். சோ மேலெல்லை போட்டோம்னா என்ன ஆகும்? minus 1 cube minus 1 by 3. அடுத்தது minus 1 square plus 1 ஆயிடும். சோ minus 1 by 2. இங்க இருக்கு, இங்க பாருங்க. இங்க minus 1 போடும்போது minus 1 square plus 1 ஆயிடும். plus 1 by 2 வந்துரும். முன்னாடி ஒரு மைனஸ் இருக்குல்ல, சோ அப்போ வந்து minus 1 by 2 தான் வரும். அடுத்தது minus 2 into minus 1 minus 2 into minus 1 plus 2. சோ இங்க plus 2 ஆயிடும். மேலெல்லை போட்டாச்சு, மைனஸ் கீழெல்லை. கீழெல்லை போட்டோம்னா minus 3 இங்க போகும்போது minus 3 cube minus 27 by 3. minus 27 by 3. அடுத்தது minus 3 இங்க போகும்போது minus 3 square plus 9 ஆயிடும். plus into minus minus. So minus 9 by 2. அடுத்தது minus 2 into minus 3 plus 6. மேலெல்லை மைனஸ் கீழெல்லை போட்டாச்சு. அடுத்ததுல அதே மாதிரி மேலெல்லை மைனஸ் கீழெல்லை போடலாம். மேலெல்லை என்ன? 2 cube 8 by 3. அடுத்தது 2 square 4 minus 4 by 2. அடுத்தது 2 2s are 4 minus 4. மேலெல்லை மைனஸ் கீழெல்லை. கீழெல்லை போடும்போது minus 1 cube minus 1 by 3. அடுத்தது minus 1 square plus 1 by 2. இப்போ minus 1 by 2. minus 1 square plus 1 by 2. minus இருக்கங்காட்டி minus 1 by 2. அடுத்து minus 2 into minus 1 plus 2. plus மேலெல்லை போடும்போது 3 cube 27 by 3. 3 square 9 by 2. 2 3s are 6 minus 6. மேலெல்லை மைனஸ் கீழெல்லை. கீழெல்லை போடும்போது
2 cube 8 by 3. 2 square 4 by 2. Minus 4. புரிஞ்சுதுங்களா? சோ இப்போ இத தீர்த்தோம்னா வேலை முடிஞ்சது. சோ இது தீர்க்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒவ்வொண்ணா பண்ணலாம். சோ இதுல பாருங்க, இங்க எடுத்தோம் அப்படின்னா என்ன கிடைக்கும்? இது ரெண்டையும் பண்ணோம் அப்படின்னா சோ இது ரெண்டையும் பண்ணிக்கலாம். சோ இது ரெண்டையும் பண்ணோம்னா கிராஸ் பண்ணிக்கோங்க. கிராஸ் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்? -2 -3 -2 -3 minus cross பண்ணிக்கோங்க -2 -3 by 3 2s are 6. புரிஞ்சுதுங்களா? சரி, அடுத்தது -2 -3 by 6 plus 2. அடுத்தது மைனஸ், இங்க பண்ணா அதே மாதிரி இது ரெண்டையும் கிராஸ் பண்ணிக்கோங்க. 2 into 27, 2 7s are 14, 2 2s are 4, 54 minus 54. அடுத்தது இது ரெண்டையும் பண்ணும்போது 3 9s are 27, so minus 27 by கீழ 3 2s are 6 plus 6. அடுத்தது minus of 2 8s are 16, 3 4s are 12 minus 12 by 3 2s are 6 minus 4 minus of 2 into minus 1 minus 2, 3 into minus 1 minus 3 by 3 2s are 6 plus 2 plus 3 one time, 3 9s are 27 வச்சுக்கலாம். அப்ப 2 9s are 18 minus 9 minus 2 6 are 12 by 2 minus 2 8s are 16, 3 4s are 12 minus 12 by 3 2s are 6 minus 4. புரிஞ்சுதுங்களா? சரி, இப்போ இது ஒவ்வொன்றையும் பண்ணிக்கலாம். உள்ளுக்குள்ள கவனிங்க. 6 2s are 12, so அப்போ -2 -3 -5 plus 12 by 6. அடுத்தது minus of -54 -27 -54 -27, 7 plus 3 10 11 5 6 7 8 -81, so -81 by 6 plus 6 -81 by 6 plus 6, 6 6 are 36 ஆயிடும்ல, so 36 the whole 6. புரிஞ்சுங்களா? சரி, அடுத்தது minus of, கவனிங்க, 6 4s are 24, so 16 minus 12 4, so 4 minus 24 by 6 minus 6 2s are 12 minus 5 plus 12 by 6 minus 5 plus 12 by 6 plus minus 9 minus 12 minus 21 minus 21 plus 18 minus 21 plus 18 3 minus 3, so minus 3 by 2 minus 6 4s are 24, 16 minus 12 4, 4 minus 24 by 6. புரிஞ்சுதுங்களா? சரி, அடுத்தது இது ஃபுல்லா தீர்த்தலாம். -5 plus 12 7 இல்லைங்களா?
7/6. அடுத்தது minus 81 plus 36, minus 81 plus 36. So 11, 7, 7 ல 3 portion of 4, 11 ல 6 portion of 5, 45, minus 45, minus 45, இங்க ஒரு minus இருக்கு, so plus 45/6. சரிங்களா? சரி, அடுத்தது minus of 4 minus 24, minus 20/6, minus, இங்க வந்து minus 5 plus 12 plus 7, இங்க ஒரு மைனஸ் இருக்கு, அப்ப minus 7/6. சரிங்களா? அடுத்தது பிளஸ் minus 3/2, இங்க minus 20/6, இங்க வரும்போது plus 20/6. சரிங்களா? ஓகே, இப்போ இங்க 6 பொதுவா எடுத்துட்டோம்னா 45 plus 7, 52, 52/6, மைனஸ் இங்க 6 பொதுவா எடுத்துட்டோம்னா minus 27, minus 27/6. அடுத்தது பிளஸ் இங்க 6 பொதுவா எடுத்துட்டோம்னா 2 3s are 6, value 3, minus 9 plus 20. சரிங்களா? 6 எடுத்தாச்சு. இப்போ பொதுவா 6 எடுத்தலாம். 52 plus 27, minus 9 plus 20, 11 இல்லைங்களா? plus 11. So இப்போ 52, 27, 11, 7, 8, 10, 5, 6, 7, 8, 9, 90/6 ன்னு வருது. So which is equal to 90/6. 90/6 na 6, 1 times 6, balance 3, 6 5s are 30, that is 15. So மொத்த எண்ணோட பரப்பளவு என்னங்க? 15. புரிஞ்சுதுங்களா? So மொத்த எண்ணோட பரப்பளவு என்ன? 15. புரிஞ்சுதுங்களா? So இதுல மேலெல்லை கீழெல்லை போடுறதுதான் கொஞ்சம் கஷ்டம், மித்தபடி எல்லாமே ஈஸி தான். சரிங்களா? அந்த இடத்துல கஷ்டம்னு இல்ல, கொஞ்சம் கவனமா போடணும், இல்லைன்னா தப்பாயிருங்க. சரிங்களா? சோ கவனமா போடுங்க அந்த இடத்துல. அடுத்தது என்னது?